ஐயோ என்ன பண்ணுது? நல்லா இருந்தா மறக்காம ஒரு லைக் போட்டுருங்க, ஒரு குட்டி கமெண்ட்ஸ் போட்டுருங்க. நம்ம வீட்டுல சுட சுட மட்டன் பிரியாணி ரெடி. சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், பாப்பாவுக்கு வந்து இன்னைக்கு வந்து பக்ரீத்ன்றதுனால வந்து அந்த இது போடணும்ல, இந்த ட்ரெஸ் போடணுமென்ட்டு கடைக்கு வந்தேன். ஆல்ரெடி வந்து பாப்பாவுக்கு வந்து ஒரு ட்ரெஸ் வாங்கலான்னு தான் வந்தேன். நான் அவங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை வெளியே போறேன்ட்டு ட்ரெஸ் வாங்கலான்னு வந்தேன். அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நிறைய இந்த செட்டு இருந்தது. சரி எனக்கும் பாப்பாவுக்கு நல்லா இருக்கமே ஆசையாக இருந்தது. சரி பாப்பா பிரியாணி சாப்பிடணும்னு ஆசைப்பட்டாங்களா, இந்த மாதிரி போட்டுட்டு பிரியாணி சாப்பிட்லாம் அப்படின்ட்டு தான் வந்து இங்கே குட்டியாக ஒரு வீடியோ எடுத்துக்கலாம். நல்லா இருக்கான்னு மறக்காம ஒரு கமெண்ட்ஸ் பண்ணிடுங்க. ஸ்டேஜ் உங்களுக்கு பிடிச்சிக்குதாம்மா? பிடிச்சிருக்கா உங்களுக்கு? அது பிச்சு போட்டு அவங்க வெக்கப்பட்டுன்னு இருக்காங்க, காட்டவே மாட்டேன். ஸ்டீவன் இங்க பாருங்க, அம்மா பாருங்க, இங்க பாருங்க, இங்க பாருங்க. நம்ம வந்து அரக்கோணம் வந்திருக்கோம் மட்டன் வாங்குறதுக்கு. மட்டன் எங்கேயுமே கிடைக்கல. ஒரு வழியா சுத்தி கித்தி பாத்தீங்கன்னா இந்த கடையில தான் வந்து வாங்கியிருக்கோம். சைக்கிள் கடையில வேலை செஞ்சுட்டு இருந்தாரு, அடிச்சு புடிச்சு அவரை வாங்கன்னு சொல்லிட்டு இட்டுன்னு வந்துட்டேன். ஏன்னா வந்து இன்னைக்கு பக்ரீத்துல நம்ம பக்ரீத்து கொண்டாட வேணா, பிரியாணி செய்யணும்ல வீட்டுல. அதனால வந்து நம்ம வீட்டில் வந்து இன்னைக்கு வந்து பக்ரீத்ன்றதுனால பிரியாணி செய்கிற. பாப்பா வந்து கிளம்புறப்ப முழிச்சிட்டு இருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து தூங்கிட்டாங்க. சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம வீட்டுக்கு போகிறோம், பிரியாணி செய்கிறோம், நல்லா சாப்பிட்றோம், பக்ரீத்தை கொண்டா. கடைக்கு போயிட்டு வந்தோம், மட்டன் வாங்கிட்டு வரப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாவப்பழம் இருந்துச்சு. சரி அப்படியே நாவப்பழம். அப்பா வந்து இங்கே நாவப்பழம் விற்கிறவங்களை அனுப்பிச்சிட்டு அவர் வந்து விற்கிறதுக்கு வந்து விற்றுட்டு இருக்காரு. அப்படியே பார்த்தீங்கன்னா இறந்த காயம் நாவப்பழம் வச்சுருக்காங்க. மாமாக்கும் அம்மாக்கும் பிடிக்கிறது நாவப்பழம் வாங்கியிருக்கோம். சரி தெரியாத அவங்க வீட்டுக்கு எடுத்து கொடுத்துக்கலாம். யாருக்குமா இது? அப்பாக்கா? அவங்க அப்பாக்கு ஆயாக்கும் கொடுக்கலாமா? அவங்க ஆயாக்கும் கொடுக்கணுமா, அவங்க அப்பாவுக்கும் கொடுக்கணும். சரி போய் வீட்டுக்கு கொடுக்கலாமா? ஹாய் சொல்லுங்க. ஹாய் சொல்லுங்க. லதா, என்னம்மா இது என்ன பண்ற? பக்ரீத்துக்கு ரெடி பண்ணுகிறேம்மா. வெங்காயம் என்ன அப்படி பண்ணுகிற, என்ன வரைஞ்சினுக்குற? என்ன இது மாடலு? இது என்னடா இது? கத்தியில கட் பண்றதுக்கு ரொம்ப நேரம் ஆகுதுமா. அந்த கத்தியில இதெல்லாம் பாருங்க, நீங்களே பாருங்க. சூப்பரா வந்துச்சு. பஜ்ஜிக்கு சீவுற மாதிரி சீவினுக்குறா. இவ்வளவு என்னதான் பண்றது நாங்க? சொல்லுங்க. இத பாருங்க, நீங்களே பாருங்க. எப்படின்னாலும் வெங்காயம் தானா? பாருங்க, நீங்களே பாருங்க. இங்க பாருமா, கத்தியில அரிஞ்சா கூட இப்படி உதிரி உதிரியா வராதுமா. மட்டன் வெந்துட்டு இருக்கு. ஏன்னா மட்டன் வேகிறதுக்குள்ள வந்து நான் இங்க தாளிச்சிடுவேன். பிரியாணி தாளிச்சிடுவேன்னா அப்படியே இதை எடுத்து அதில் ஊத்திட வேண்டியதான். இதை எடுத்து அதில் ஊத்திட்டா பிரியாணி ரெடி. தம் போட்ட மட்டன் பிரியாணி நம்ம வீட்டுல. நீங்களும் மறக்காம இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. உங்க வீட்டுல தாய் சீவர் யாருன்னா வாழைக்காய் சீவர பஜ்ஜி செய்வறதுல வெங்காயம் சீவுங்க, சீக்கிரமா வேலை முடிஞ்சிடும். அம்மா ஆமாம்மா, உண்மையாலுமே இப்ப பாருங்க, இருங்க ஒரு ட்ரைலர் ஒண்ணு காட்டுறேன் இருங்க. ஜூனியர் வந்துட்டா பாருங்க. அதுக்குள்ள இங்க பாருங்க, இங்க பாருங்க, வந்துட்டா பாருங்க. பாருங்க, தக்காளி கூட இதுலயே கட் பண்ணுகிறா. எங்க வருது? வரலம்மா, தக்காளி வராது. நம்பி மோசம் போயிட்டோமா. சரிம்மா, பிரியாணி செய்ய ஆரம்பிச்சுக்கலாம் வாங்க. பட்டை லவங்க எல்லாமே போடுறேன் இதுல, ஏலக்காய் எல்லாமே. என்னம்மா இதோ வதங்கிட்டே இருக்குமா? இன்னும் கொஞ்சம் வதங்கணும் போல இருக்கு. யாருக்கு? உங்களுக்கா? ஆமா, எனக்கு பசி, கமலுக்கு பசி, லத்தாக்கு பசி, எல்லாருக்குமே பசி. எல்லாருக்குமே சொல்லக்கூடாது. அதனாலதான் எனக்கு பசி, கமலுக்கு பசி, லத்தாக்கு பசி. சரி, ஸ்ரீவாணி இப்ப ஸ்ரீவாணி என்ன பண்ணினா இருக்கா? என்ன பண்ணிட்டு நாங்க வேலைக்கு ஒரே தொல்லைங்க எனக்கு. பாட்டு வச்சு கொடுன்னு பாருங்க மாமா, கரங்கு மாமா, கரங்கு மாமா. ஹலோ, ஹாய் சொல்லு. ஹாய் சொல்லுங்க. இங்க பாருங்க, வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இருக்கு. இந்த வெங்காயம் கூட வந்து நான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கிறேன். நல்லா வதங்கிடுச்சு. இது கூட வந்து நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கிறேன். இது நல்லா இந்த பச்சை ஸ்மெல் போட்டேன். இஞ்சி பூண்டு போட்டு நல்லா வெங்காயம் வதங்கிடுச்சு. அந்த பச்சை வாசனையும் வச்சு இது கூட வந்து நான் வந்து புதினாவும் கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன். இது கொஞ்சம் நல்லா வதக்கினதுக்கப்புறம் நம்ம தக்காளி போட்டுக்க வேண்டியதான். பாருங்க, மட்டனும் வெந்துட்டு இருக்கு. இதுலயே தக்காளி போடுறேன். தக்காளி போட்டாங்க அம்மா.
ஏன்னா வந்து அம்மாவும் செஞ்சுட்டு இருக்காங்க, நானும் செஞ்சுட்டு இருக்கேன். மாத்தி 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 மாத்தி. ஏன்னா கடைக்கு வந்துட்டு இருக்காங்கல்ல, அதனால வந்து மாத்தி மாத்தி செஞ்சுட்டு இருக்கோம். கடைக்கு வந்துட்டாங்க, நான் கடைக்கு போயிட்டு வந்து கடைக்கு வந்துட்டாங்க. அதுக்குள்ளேயோ கடைக்கு போய் நான் கூட்டிட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. மட்டன் நல்லா வெந்துருச்சு, மட்டன் ஆஃப் பண்ணிடலாம். தக்காளி போட்டோம்னா தக்காளி போட்டோம்னா உப்பு போடலாமா, அதனால உப்பு நான் போட்டுக்கிறேன். ஏன்னா நானும் போட்டு அவங்களும் போட்டுருவாங்கல்ல, அதனால அம்மா பயந்துக்குன்னு போடல. இது வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம வந்து மிளகாத்தெல்லாம் போட்டு தயிரெல்லாம் போட்டுட்டு இந்த மட்டன் எடுத்து அதில் போட்டு ஒரு கொதி வந்தோடனே இன்னைக்கு பக்ரீத்பா. டேஸ்டா இருக்கணும். இதுல என்ன ஒண்ணுன்னா, ஒரு பிரியாணி கடை கூட இல்லைங்க. இன்னைக்கு பிரியாணி வந்து ஆர்டர் பண்றேன்னாரு மாமா, ஒரு பிரியாணி கடையும் இல்ல. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அரக்கோணம் சுத்தி 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 தர ஒரு பிரியாணி கடை கூட இல்ல. அப்புறமா லாஸ்டா பார்த்தா இல்லப்பா, உண்மையாலுமே லாஸ்டா பார்த்தா மட்டன் கடை இருந்துச்சு. 1/2 கிலோ மட்டன் எடுத்துட்டு வந்துட்டோம். இன்னொன்னு என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து பீடா, ஸ்வீட் பீடா நல்லா இருக்கும் அரக்கோணத்துல. அங்கேயும் போய் ஸ்வீட் பீடா பார்க்கலான்னு போய் பார்த்தேன். இல்லவே இல்லை. அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபருங்களாம் நிறைய பார்த்தோம் அரக்கோணத்துல. எல்லாருமே நல்லா வீடியோ பண்றீங்க, சூப்பரா பண்றீங்க. அப்புறம் அண்ணனை கேட்டுன்னு சொல்லுங்க, பாப்பாவை பத்திரமா பாத்துக்கிட்டாங்க. எல்லாருமே அவங்க எல்லாருமே இந்த வீடியோ நீங்க எல்லாருமே பாப்பீங்க. எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. நாங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிற உள்ள எல்லாத்துக்குமே ரொம்ப 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 நன்றி. இதுல என்ன பேசுனா, நம்ம வீடியோ பாக்குறவங்களே எங்களை வீடியோ எடுத்தாங்க. நாங்க ஒரு கடையில வீடியோ எடுத்துட்டு இருந்தோம். அது வந்து சரியா செல்ஃபி வீடியோ எடுத்து வரலன்ட்டு அவங்களே கொடுங்க நாங்க எடுத்து தரேன்ட்டு எடுத்து கொடுத்தாங்க. அதான் எனக்கு பிடிச்சதே வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அது கொடுங்க நாங்க எடுத்து தரோம். எல்லாம் இன்னும் நிறைய போடுங்க, உங்க வீடியோ வர்றதுக்கு நாங்க ரொம்ப ஆர்வமா இருக்கோம். என்ன சொல்றது, வியூஸ் கம்மியா இருந்தாலும் நீங்க கவலையே படாதீங்க, நாங்க இருக்கோம், நாங்க பாக்குறோம், நாங்க ஷேர் பண்றோம் எல்லாருக்கும். ரொம்ப நன்றி. உண்மையாலுமே சொல்றேன், கண்ணுக்கு தெரியாத இருக்க நீங்க தாங்க எங்களுக்கு சப்போர்ட், எங்களுக்கு வந்து பலனே எல்லாமே நீங்க தான். நாங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்களும் நீங்க தான். நம்ம சொந்தக்காரங்க யாருன்னா பார்த்தாங்கன்னு வச்சுங்களேன், இது எப்படி, அது எப்படி, இந்த வீடியோ எப்படி இருக்கும், அந்த வீடியோ எப்படி இருக்கும், இதுல எதனா வரமா, அந்த கேள்விதான் கேட்பாங்க. இதோ நம்ம சப்ஸ்கிரைபருங்க யாருன்னா பார்த்தாங்கன்னு வச்சுங்களேன், நிறைய வீடியோ போடுங்க பாக்கிறதுக்கு நாங்க இருக்கோம் அப்படின்னுவாங்க. வெறும் மிளகாத்தூள்மா. வெறும் மிளகாத்தூளா? சரி, சீக்கிரம் செய்யுமா. நான் உனக்கு சொன்னா நீ எதுவும் சொல்றீங்க? இல்லம்மா, கடைக்கு வந்திருந்தாங்களா, அதெல்லாம் நான் கடைக்கு போயிட்டு வந்திருந்தேன்ல. இங்க பாருங்க, அம்மா கையில செய்த ஒரு பக்கம். அப்பா இந்த மசாலா பாருங்க பாருங்க. நீ தானப்பா செய்யற, நான் ஏதோ சும்மா வந்து ஃபார்மாலிட்டிக்கு வந்து கலாரி கொடுக்குறேன். அப்படியா? அவ்வளவுதான். சரி, எல்லாம் நீ தான் செய்யற. சரிம்மா. இங்க பாருங்க, அம்மா காம்பினேஷனை பாருங்க. கேரட் அரிஞ்சு வச்சிருக்காங்க, தக்காளி கட் பண்ணி வச்சிருக்காங்க, பச்சை மிளகா, புதினா, வெள்ளரி பிஞ்சு எல்லாம் எடுத்து வச்சிருக்காங்க. மசாலாவும் ரெடி ஆயிட்டு இருக்கு. மட்டனும் இங்க வந்து இதுல வந்து கொஞ்சோண்டு தயிர் போட்டுக்கிறேன் நானு. எனக்கு தெரியும் இதுல எவ்வளவு தயிர் போறேன்ட்டு, சும்மா ஒரு 2 ஸ்பூன் வர மாதிரி போட்டுக்கிறேன். தயிர் போட்டு நல்லா கிளறி விட்டுக்க வேண்டியதான். நம்ம தயிர் போட்டு நல்லா கலரியா கிண்டியாச்சு. பாருங்க சூப்பரா வந்துட்டு இருக்கு மசாலா நம்மளுக்கு. இது கூடவே பாத்தீங்கன்னா நம்ம வச்சிருக்க மட்டனை போட்டுக்கலாம். சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், ஸ்ரீவாரி வந்து என்ன கெட்டப்ல இருக்காங்க, முன்னாடி வந்து பாருங்க வாங்க. ஐயோ உங்க மயில் என்ன பண்ணுது? இப்படி வாங்க, இப்படி வாங்க, இப்படி வாங்க, இப்படி வாங்க, இப்படி வாங்க, இப்படி வாங்க, திரும்புங்க, இப்படி திரும்புங்க. ஆயின கேளு, நல்லா இருக்குதா கேளு. ஹாய் பாத்திமா, எங்க போற? எப்படி இருக்காங்கன்னு பாருங்க. நல்லா இருந்தா மறக்காம ஒரு லைக் போட்டுருங்க, ஒரு குட்டி கமெண்ட்ஸ் போட்டுருங்க. என்னங்க? சரி, எங்க போறீங்க? சலாம் அலைக்கும். சலாம் அலைக்கும். இங்க பாருங்க, இங்க பாருங்க. சலாம் அலைக்கும். சலாம் அலைக்கும். நீங்க கை வைங்க, நீங்க கை வைங்க. இங்க வா, இங்க வா. நீங்க கை வைங்க, நீங்க கை வைங்க. சலாம் அலைக்கும். இந்த அம்மா பாருங்க. நீங்க சலாம் அலைக்கும் சொல்லுங்க, சொல்லுங்க. ஐயோ என்ன இது? இந்த கெட்டப்ப நல்லா இருக்கு. தொப்புல காட்டுறது, தொப்புல காட்டுறது நல்லா இருக்கு. தங்கம் பாருங்க. ஹலோ, ஹாய். நீங்க சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. ஐஸ்கிரீம் வேணுமா?
ஐஸ்கிரீம் வேணும். எத்தனை ஐஸ்கிரீம் வேணும்? 5. சாப்பிடுவியா நீ? சாப்பிடுவியா? 5 சாப்பிடுவியா? அம்மாக்கு தருவீங்களா? அம்மாக்கு தரமாட்டேன். ஸ்ரீவாணிமா இங்கே பாரு, இங்கே பாரு. அம்மாக்கு தரமாட்டேன். ஐஸ் அம்மாக்கு தரமாட்டேன். தருவியா? பாருங்க, மசாலா நல்லா ரெடி ஆயிடுச்சு. அது கூட வந்து நான் வந்து கழுவி வச்சிருக்கேன் அரிசியை போட்டுக்கிறேன். அரிசி போட்டாச்சு. அந்த மட்டன் கூடயே வந்து நாங்கள் வந்து அரிசி போட்டு நல்லா கலரி கொடுத்துட்டு எவ்வளோ தேவை தண்ணியோ அவ்வளோ சேர்த்து வேண்டியதான் நம்ம. நான் வந்து அந்த சூப்பு தண்ணியே ஊற்றிக்கிறேன். சூப்பு தண்ணி வந்து இருக்குல்ல நம்ம காலேஜ் அதே. ஏன்னா இந்த அரிசி கழுவுன தண்ணியும் வந்து நம்மளுக்கு நல்ல சத்தான பொருள் தண்ணி தான். அதனால நான் அந்த தண்ணியை வேஸ்ட் பண்ண மாட்டேன். சூப்பு தண்ணி வந்து எனக்கு 3 மகு வந்திருக்கு. அரிசி கழுவுன தண்ணி ஒரு 1/4 மகு வந்திருக்கு. ஏன்னா 5 மகு தண்ணி ஊற்றிக்கிறேன். ஏன்னா நம்மளுக்கு சாப்பாடு வேகணும்ல, அதனால 5 மகு தண்ணி ஊற்றிக்கிறேன். நான் காரம்லாம் கரெக்டாக இருக்கு. உப்பு பூண்டி தான் கம்மியாக இருக்கு. இருக்கு அந்த மசாலாவே நல்லா இருக்கு. நம்ம வீட்டுல பக்ரீத் மட்டன் பிரியாணி இன்னும் கொஞ்ச நேரத்துல ரெடி. சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், கொய்யாக்காய் செடி 2 வாங்கினேன். இங்க பாருங்க, அடிக்கிற வெயில்ல காஞ்சே போயிடுச்சு இந்த கொய்யாக்காய் செடி. சரி அதுக்குள்ள இதை வந்து வச்சிடலான்ட்டு நான் வந்து பள்ளமும் நோண்டி வச்சிருக்கேன். கொய்யாக்காய் செடி வைக்கணும். செடியும் ஒரே இடத்துல தான் வைக்க போறேன். கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியா வந்து செடி வச்சு முச்சாச்சு. எல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க அம்மா. இங்க பாருங்க, வெங்காயம், தக்காளி, கேரட், அது வெள்ளரி பிஞ்சு எல்லாமே வச்சுட்டு இருக்காங்க பாருங்க. இன்னைக்கு எல்லாமே. முட்டை இல்லையாமா? முட்டை கூட போடு பாப்பா. போடுவா. அது அப்படிதான் இருக்கணும். அப்படியே அப்ப எத்தனை வந்துட்டா முட்டை? தூள் கலப்பலாம். வெங்காயம், கேரட், ஐயோ, தக்காளி, வெள்ளரி பிஞ்சு, புதினா, கொத்தமல்லி. பிரமாதம். சரி, பிரியாணி காட்டலையே. இது கூட ரெடி ஆகணும்ல. அது ரெடி ஆகணும், இது ரெடி ஆகணும்ல. சரி பிரியாணி திறந்து காட்டுறேன். நம்ம வீட்டுல பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. மட்டன் பிரியாணி எப்படி கொச்சிட்டு இருக்கு பாரு. நீ நம்ம வீட்டுல அம்மா செய்யற மட்டன் பிரியாணி. அம்மா இல்லப்பா, லலிதா. சும்மா ஃபார்மாலிட்டிக் பா. நான் அந்த மாதிரி சொல்லக்கூடாதுமா. லலிதா பிரியாணி பா இது. சரி, அதுல எலுமிச்சை பழம் புரிஞ்சு உள்ள விடலாம். சரி. நான் பிஸ்கெட் சாப்பிட மாட்டேன். எனக்கு பிஸ்கெட் சாப்பிட மாட்டாங்க. இங்க பாருங்க, ட்ரெஸ் போட்டுக்க சொன்னா வெயில்ல ட்ரெஸ் போட்டுக்காத. ரொம்ப சேட்டை, ரொம்ப அமுகலம். அப்பா பொண்ணு பாசத்துக்கு ஒரு அளவே இல்லை. ஸ்ரீவாணிமா, அம்மாக்கா தரமாட்டா. செம்ம அப்பா பொண்ணுங்க, தரவே மாட்டாங்க கொஞ்சம் கூட. அப்புறம் அப்படியே வச்சுருங்க, அப்படியே உட்காருங்க. காத்துலன்ட்டு பாப்பா இப்படி இருக்காங்க. யாருமே வந்து தப்பா நினைச்சுக்காதீங்க. சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், செஞ்சுனே இருக்கும் போது ஸ்ரீவாணி வந்துட்டாங்க. வாங்க நம்ம வந்து பிரியாணியை தம் போட்டுடலாம். சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லு ஸ்ரீவாணி. நீ பாக்கணுமா? சூப்பரா இருக்குது. நீ பாரு, நான் பார்த்துட்டு அவளுக்கு கொடுக்கணுமா? இதான் தம்மா. அதான் தம். சரிப்பா, ரைட். 10 minutes later. நம்ம வீட்டுல சுட சுட மட்டன் பிரியாணி ரெடி. இனிமேல் வந்து அப்பா வந்தோன்னா நம்ம சாப்பிட வேண்டியதுதான். சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நீங்களும் வாங்க. நம்ம வீட்டுல பக்ரீத் தருவோம், பிரியாணி சாப்பிடலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி பிரியாணி நாங்க எப்படி இருக்குன்னு டேஸ்ட் வாங்க சாப்பிடலாம். பிரியாணி சாப்பிடலாம். இன்னும் போடவே இல்லப்பா. இல்ல, ஒன்னா வந்துருக்குது ஐட்டம். ஃபர்ஸ்ட் முட்டை வந்துருக்குதா?
தயிர் பச்சை தயிர் பச்சை அவர் தான் போட்டுப்பாரு, அப்பா தான் ஃபஸ்ட்டு. உங்களுக்கெல்லாம் பொறுமை பொறுமை. நம்ம இன்னைக்கு பக்ரீத் கொண்டாடுறோம். ஆமாம், நம்ம வீட்டில் பக்ரீத் கொண்டாட்டம். ஆமா, எனக்கு ஸ்ரீவாணி வந்த பிறகுதான் பக்ரீத்தே கொண்டாடுறோம். ஒரு மதம் சம்மதம் எம்மதமும் சம்மதம். ஆமாம், இருந்துச்சுப்பா. ஆனால் நம்மளே ஸ்ரீவாணி இலை பாருப்பா. அதான் தூங்கிட்டா, அது பாருங்க அவர் காமிச்சு. இருந்தாலும் அவர் கொஞ்சம் போடுதுப்பா. பாப்பாக்கு இலை கட் பண்ணும். பாப்பா தூங்கிட்டாங்க. இதை பாருங்க, தூங்கிட்டாங்க பாப்பா. தூங்கிட்டா குழந்தை. நம்ம வீட்டில் மட்டன் பிரியாணி ரெடி. பீஸ் வரும், யாருக்கு குஸ்கா வரோம்னா கோச்சிக்க கூடாது. அதெல்லாம் சகஜம்பா. போதுமா, திட்டமா வைமா. போதுமா? சாப்பிடுங்க சாப்பிடுங்க. சாப்பிடுங்க சாப்பிடுங்க. பக்ரீத் முதல் பக்ரீத் கொண்டாடுறோம். லலிமா சாப்பிடுமா சாப்பிடு. நான் சாப்பிடுவேன்பா. நான் சாப்பிடுறது பிங்கு பிங்கு கேட்டு கூப்பிடுறாங்களே குறையுது. அவங்களுக்குலாம் இங்க பிரியாணி இல்லை. நம்ம வீட்டில் பக்ரீத் மட்டன் பிரியாணி, முட்டை, பச்சை வாங்க நீங்களும் சாப்பிடுவோம். இனிய பக்ரீத் நல்வாழ்த்துக்கள். வாங்க சாப்பிடலாம். பிரியாணியில் பிரியாணி வீட்டில் வாங்க சாப்பிடலாம். முத எங்க வீட்டுல பக்ரீத் கொண்டாடுறோம். ஆமாம். இனிய பக்ரீத் நல்வாழ்த்துக்கள். கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் வந்து எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். டக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. புதுசாக இருந்தால் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ தொடர்ந்து உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கோம். ஸ்ரீவாணி சேட்டையும் பார்க்கலாம், எங்கள் சேட்டையும் பார்க்கலாம், ஸ்ரீவாணி ரகலையும் பார்க்கலாம், எங்கள் ரகலையும் பார்க்கலாம். ஆமாம், இன்னைக்கு வந்து ரொம்ப அழகாக இருந்தாங்க. எல்லாத்துக்குமே வந்து இனிய பக்ரீத் நல்வாழ்த்துக்கள். நீங்க உங்க வீட்டுல எவ்வளவு ஹாப்பியா இருக்கீங்களோ அதே மாதிரி நாம எங்க வீட்டுல ரொம்ப ஹாப்பியா இருக்கோம். முத பக்ரீத் கொண்டாடுறோம். ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு பக்ரீத். நாங்களும் பிரியாணி செஞ்சு சாப்பிடுறோம். பாய்.